ஹாய், நான் மகேஷ் கிச்சன் தாவத்திலேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு சைட் டிஷ் சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு 20 பல் எடுத்துக்கிறோம். வரமிளகா நடுவில் கீரி 2 உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. 10 நம்பர். விதை இல்லாமல் எடுத்துக்கங்க. விதை போட்டால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 தக்காளி, கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து 100 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க. இது நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். அதில் ஒரு கிண்ணத்தில் இந்த பொருளெல்லாம் 3 பொருள், பூண்டு, வரமிளகா, தக்காளி, இது 3 முங்குற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கங்க. தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு பாயில் பண்ணுங்கள். பூண்டு மீடியம் சைஸில் ஒரு 20 பல் எடுத்துக்கங்க, ஒரு உள்ளங்கை அளவுக்கு. வரமிளகா மீடியம் சைஸில் ஒரு 10 மிளகா நடுவில் கீரி விதையெல்லாம் எடுத்துருங்க. தக்காளி 2 தக்காளி 75லேருந்து 100 கிராம் வர்ற மாதிரி எடுத்து இது 3ஐயும் இந்த மாதிரி கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த பாயில் பண்ணும்போது ஒரு நெடி வரும், உங்களுக்கு இருமல் வரும், தும்மல் வரும். அதனால் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போக சொல்லிடுங்க. வீட்டில் ஃபேனெல்லாம் போட்டிருந்தா நிறுத்திடுங்க, இல்லைன்னா எல்லோரும் இருமுவாங்க. நீங்களும் ஒரு மாஸ்கோ இல்லை துணியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே அடுப்புக்கிட்டு நிற்கும்போது அவ்வளோ இதாக வரும். பாருங்கள், தக்காளி வெந்து உடஞ்சிருச்சு, பூண்டும் வெந்துருச்சு, மிளகாயும் நல்லா வெந்திருக்கும். இதை அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. கையில் அமுத்துனீங்கன்னா அப்படியே பூண்டு நசுங்கும். இந்த கண்டிஷன். தக்காளியும் பாருங்கள் நல்லா வெந்து உடஞ்சிருக்குது. இதை நம்ம அப்படியே ஒரு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இதில் குறகுறப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம எல்லா பொருளையும் வேக வச்சனால எல்லாம் மசிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பதத்தில் கிடைக்கும். பாருங்கள், இதில் புழங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கையில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். கையை கழுவிக்குங்க, கண்ணில் தொடச்சிட வேண்டாம், தொட்ட இடமெல்லாம் எரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் நல்லா கொலன்னு பார்க்குறக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீண்டும் அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். நான் அலுமினியம் வடைச்சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு மண்ணாக இருந்துச்சுன்னா, மண் சட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 100ங்கிறது 200 ஊற்றுங்க. நம்ம சாப்பிட்றது தான், ஒன்றும் தப்பு இல்லை. அது எதுக்குன்னா நம்ம அடி பிடிக்காமல் கிளறிட்டு இருக்கணும். எண்ணெய் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா வணக்குங்க. உங்களுக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா மெதுவாக வணங்கி நல்லா வரும். இதுவும் அதே மாதிரி தாங்க. வேகும்போது உங்களுக்கு நெடி வரும், இருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் ஒரு மாஸ்க் போட்டுக்குங்க. குழந்தைங்களாம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போக சொல்லிடுங்க. அப்புறம் இது நல்லா கொதிக்க என்னான்னு கேட்டிங்கன்னா டப்புன்னு வெடிக்கும். அந்த பபுள்ஸ் வர்றதெல்லாம் உங்களுக்கு தொப்புன்னு சத்தத்தோடு இதாகும். மேலே கையிலலாம் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணிக்கோங்க. கண்ணில் பற்றாமல் பார்த்துக்குங்க.
நல்லா அது தொக்கு தொக்குன்னு மேலே வந்து தெறிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கலரி எடுத்துக்குங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூடவே நின்று கலரிட்டு இருக்கணும். சிம்மில் வச்சிங்கன்னா அளவாக இந்த மாதிரி கலரி விட்டால் போதும். பாருங்கள், ஓரளவுக்கு ஆஃப் கண்டிஷன் வந்துருச்சு. அடி பிடிக்காமல் கலரிட்டே இருங்க. % ஆயிடுச்சு. பாருங்கள், இது ஒரு அல்வா கலர்ற மாதிரி தான். கையெல்லாம் கலரி பாருங்கள், நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு தேவையான கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் ஊறுகாய் மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.